வணக்கங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ஹாரோஸ்கோப்ஸ் ஆன்லைன் .in அப்படிங்கிற நம்ம வெப்சைட் மூலமாக நம்ம இலவசமாக நம்மளோட ஃப்ரீயாக ஜோதிட பலன்களை எப்படி பார்க்குறது, தசாபுக்தி பலன்கள், ராசி பலன்கள், இந்த மாதிரி நம்ம முழு ஜாதகத்தோட பலன்கள் மற்றும் ஜாதக கட்டம் இவற்றை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் ஃப்ரீ ஹாரோஸ்கோப்ஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்க, என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த கார்னர் போய்ட்டு ஆல் சார்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கீழே வந்துட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நேம்ங்கிற காலத்தில் உங்கள் ஃபீல்டில் உங்கள் நேம் கொடுங்க. நான் சும்மா டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஃபஸ்ட்டு டேட், செகண்ட் மந்த், தேர்டு இயர். இயர் பார்த்தீங்கன்னா 1900, அது 1900 இருக்குது. ஸோ உங்களோட பிறந்த வருடம் கொடுங்க. அடுத்து டைம் ஆஃப் பர்த், மணி, நிமிடம், ஏஎம்மா பிஎம்மா, காலையிலையா மாலையா. மதியம் 12 மணி வரைக்கும் இருந்ததுன்னா ஏஎம்னு கொடுங்க. மதியம் 12 மணிக்கு மேலே பிஎம்ங்கிறத கொடுங்க. இங்கே பர்த் சிட்டி கேட்குது. ஸோ இங்கே கோயம்புத்தூரில் பிறந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவாய் 3 லெட்டர் மட்டும் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கோயம்புத்தூர் வந்துடும். சென்னை அப்படின்னா CHEN. ஸோ இங்கே சென்னை மெட்ராஸ்ங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் சர்வர் ஸ்லோவாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ப்ரோக்ரஸ் காட்டுது, உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம சர்வர் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவான பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பாவ பலன்கள், ஒவ்வொரு பாவத்துக்குமே ஆன பலன்கள், ஒவ்வொரு ஸோ இப்போ லோட் ஆயிடுச்சுங்க. இப்படி லோட் ஆகி பின்னாடி ஸோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேவ்டு, கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறது. இங்கே கிளிக் ஹியரில் நீங்கள் முன்னாடி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மை ஹாரோஸ்கோப், நீங்கள் கொடுத்த நேம் இருக்கு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் லக்னம் என்னென்னு வந்துருச்சு, ராசி என்னென்னு வந்துருச்சு, உங்களோட நட்சத்திரம் என்னென்னு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னா ராசி ப்ரெடிக்ஷன்ஸ், பிளானட்டரி பொசிஷன்ஸ், ஸ்டார் லார்ட்ஸ், சப்லார்ட்ஸ், விம்சோத்தி தசா டேபிள்ஸ், அஷ்டவர்க்கா டேபிள்ஸ், பிளானட்டரி யோகாஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி கால்குலேஷன் பாட்டுங்க. நமக்கு தேவை ப்ரெடிக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாவா லார்ட்ஸ். பாவம்ங்கிறது ஜாதகத்தில் இருக்கிற 12 பாவங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த 12 பாவங்கள் அதிபதிகளை பொறுத்து
உங்களுடைய பலாப்பழங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூட தான் வந்து பாவா லார்ட்ஸ். பிளானட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ், அதாவது 12 வீடுகளிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பை பொறுத்த பலன். அதாவது முதல் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு என்ன பலன், முதல் வீட்டில் சூரியன் இருந்தால் அதுக்கு என்ன பலன், சந்திரன் இருந்தால் என்ன பலன், 2ஆம் வீட்டில் சூரியன் முதல் 9 கிரகங்களும் இருக்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆன பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் வந்து ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பிளானட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ், பிளானட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ராசிஸ். ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பலன் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ராசிகளும் இருப்பதற்கான பலன் வந்துருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழில் வந்து இப்போ தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் பிளானட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சன் இன் த சைன் ஆஃப் மீனா பிஸ்கஸ், அதாவது மீன ராசியில் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மீன ராசியில் இருக்குது. அதற்கான பலன் என்ன அப்படின்ட்டு வருது. பார்த்திங்கன்னா பிளஸ்டு வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்விங் ஒய்ஃப், லேர்ன்டு டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ், ஏர்னிங் த்ரூ த சேல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் வாட்டர் ஆர் த்ரூ லேண்ட் அண்ட் இரிகேஷன், ரெஸ்பெக்டட் பை women, having many brothers and suffering from some secret ailment. அதாவது பிளஸ்டு வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏ லவ்விங் ஒய்ஃப், அதாவது நல்ல நண்பர்கள் மற்றும் அன்பான மனைவி இருப்பாங்க. லேர்ன்டு படித்தவராக இருப்பார். டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் எதிரிகளை வெல்லக்கூடியவராக இருப்பார். ஏர்னிங் த்ரூ த சேல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் வாட்டர், அதாவது ஏர்னிங் சம்பாதித்தல், த்ரூ த சேல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் வாட்டர், அதாவது நீர் மூலமாக நீர் சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். சேல் ஆஃப் ஆர்டிக்கல் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் வாட்டர் ஆர் த்ரூ லேண்ட் அண்ட் இரிகேஷன், அதாவது விவசாய நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் இதன் மூலமாக வருமானம் பெறக்கூடியவர். ரெஸ்பெக்டட் பை உமன், பெண்களால் மதிக்கப்படுபவர். ஹேவிங் மெனி பிரதர்ஸ், சகோதரர்கள் இருப்பாங்க. சஃபரிங் ஃப்ரம் சம் சீக்ரெட் எலிமெண்ட், அதாவது ரகசியமான வியாதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மூன் இஸ் இந்த சைன் ஆஃப் மீனம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் மீன ராசியில் இருக்குது, அதுக்கான பலன்கள். மெர்க்குரி இஸ் இந்த சைன் ஆஃப் கும்பம் அக்வேரிஸ், அதாவது மெர்க்குரி புதன் கிரகம் வந்து கும்பராசியில் இருக்குது, அதுக்கான பலன்கள். ஸோ இந்த மாதிரி நவகிரகங்களும் வெவ்வேறு ராசியில் இருக்க என்ன பலன் அப்படிங்கிறது நமக்கு இதில் வருதுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிளானட்டரி கன்ஜங்ஷன்ஸ். ஸோ கன்ஜங்ஷன்னா கிரகங்கள் இணைவு, அதாவது கிரகங்கள் இணைவுனா ஒரே ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் இணைவு சேர்க்கை, அதற்கான பலன்கள். ஸோ இந்த ஜாதகத்தில் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன எரர் வந்திருக்கு, ஸோ நம்ம பார்க்க முடியல. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குங்க. வெல்த், தனபாவத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாதகத்தில் தனபாவம், நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது, உங்களோட செல்வம் சேர்க்கக்கூடிய திறன் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ செல்வம் சேரும் அப்படிங்கிறது வந்து தனபாவத்தின் மூலமாக நம்ம கணிக்கலாம். மேரேஜ் கலத்திர பாவம், அதாவது 7ஆம் இடம், ஜாதகத்தின் 7ஆம் இடம் எப்படி இருக்கும், உங்களுக்கு வரப்போகிற கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது கலத்திர பாவம். கேரியர் ஜீவன பாவம், அது 10ஆம் இடத்தை பொறுத்து உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன விதமான தொழில் செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியது இந்த கேரியர் ஜீவன பாவம் அப்படிங்கிறது. இதில் அனாலிசிஸ் இருக்குங்க. இந்த அனாலிசிஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அடுத்த பற்றி இன்னும் நிறையா வந்து இருக்குங்க. ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து தமிழ் ராசி பலன் இருக்குங்க. தமிழ் ராசி பலன் போட்டிருக்காங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது. டிரான்சிட், அதாவது ராசி பலன் ஆங்கிலத்துலேயும் இருக்குது. ஃபோர்காஸ்ட், பஞ்சாங்கம் இருக்குது.
ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப், ஃப்ரீ ஹாரோஸ்கோப்ஸ் ஆன்லைனில் உங்களுடைய பலன்களையும் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜாதக பலன்களையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.